ஜெர்மனிலேருந்து கன்ஃபியூஸ்டாக வண்டி ஓட்டு வர நம்மளோட ஜாக்கிள் ஒரு ட்ரக் பின்னாடி எடுத்துகிட்டு போய் விட்டுறான். அந்த ட்ரக் டிரைவர் எவ்வளோ சொல்லியும் கேட்காம பிரச்சனை பண்ணுறான். எவ்வளோ காசு தரேன்னு சொன்னாலும் கேட்காம போலீஸை கூப்பிட்றான். அங்கே வந்த போலீஸ் 2 பேரையும் சமாதானப்படுத்திட்டு ஜாக்கிளோட ட்ரக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. கார் டிக்கியை உள்ள ஒரு கன் இருக்குது. அவன் அந்த கன்னை பார்த்தவொடனே டக்குன்னு கன் எடுத்து ஜாக்கில் அந்த போலீஸ்காரனை போட்டு அந்த கன்னை தூக்கி அந்த ட்ரக் டிரைவர் கையில் கொடுத்துட்டு போலீஸோட கன் எடுத்து அந்த ட்ரக் டிரைவரை ஷூட் பண்ணிடுறான். ஷூட் பண்ணிவிட்டு அங்கேருந்து எந்த அடையாளமும் இல்லாமல் தப்பிச்சு போயிடுறான். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஜாக்கிள் சீரிஸோட 4வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். சாரி, வீடியோ போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ்னால. வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த கதையோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் வேணால் நம்ம சேனல்லே இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கதைக்குள்ளே போவோம். ஆஃபீஸில் இருக்க இன்ஃபார்மர் யாருன்னு பியங்காவோட MI5 ஆஃபீஸில் இன்வெஸ்டிகேஷன் போகுது. அது யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. பியங்காவுக்கு எல்லார் மேலேயும் டவுட்டாக இருக்குது. அவள் டேமியனை அவாய்ட் பண்ணுறா. பட் டேமியன் எடுத்துகிட்டு வந்த லிஸ்ட்டில் இருக்க ஸ்னைப்பர்ஸ் எல்லாரையும் செக் பண்ண சொல்கிறா. அதில் ஒருத்தன் மட்டும்தான் இன்னும் நம்ம ஊரில் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை நேரில் போய் பார்க்க போகிறான்னு சொல்கிறான் டேமியன். பட் பியங்கா அவனை நம்பாமல் நானே போகிறேன்னு சொல்லிட்டு அவன் இருந்து அட்ரஸை பிடிங்கிட்டு போகிறான். அங்கே போனால் அவன் ஒரு எக்ஸ்-மிலிட்ரி ஆள். அவன் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கான் ஸ்னைப்பர்ஸ்க்காக. அந்த குரூப்பில் எல்லாரும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அது விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறா பியங்கா. அப்போ அவன் சொல்கிறான், நீ 3.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒருத்தனை ஷூட் பண்ண போகிறேன்னா 10 செகண்ட் ஃபியூச்சரில் ஷூட் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்போது நீ அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணணும். நீ ஒருத்தனை சுடும்போது அவன் இங்கே இருந்தானா புல்லட் ரீச் ஆகலாம், அவன் 10 அடி தள்ளி போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அந்த ஷாட் எடுத்தாலும் அதுக்கு ரொம்ப லக்கு வேணும். இந்த ஷாட் எடுத்தவன் ரொம்பவே டேலண்டடான ஆளுன்ட்டு. ஆனால் பியங்கா அவனை கிண்டல் பண்ணுறான். அவன் எவ்வளோ டேலண்டான ஆளாக இருந்தாலும் அவன் பிரிட்டிஷ் ஆர்மியில் இல்லைல்ல, நீங்களாம் வேஸ்ட்டு தானேன்ட்டு. அதுக்கு அவன் காண்டாகி, இல்லை எங்கள் ஆர்மியில் ஒருத்தர்னா இவ்வளோ டேலண்டடா, அவன் பேர் அலெக்சாண்டர் டக்கன். அவன் நான் வேலை செய்யும் போது இல்லை, என்னோட ஜூனியர் தான். பட் அவனால் இதை பண்ணியிருக்க முடியும். ஆனால் அவன் இப்போ உயிரோடு இல்லையே, அவன் ஆப்கானிஸ்தானில் இருந்த ஒரு மிஷின்லேயே செத்துனான் அப்படின்னு சொல்கிறான். பியங்கா அவனோட டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ நியூரியாவை கன்வின்ஸ் பண்ணி பாரிஸுக்கு வா, நம்ம நேரில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாரிஸில் போய் ஒரு ஹோட்டலில் தன்னோட காரை விட்டு அதில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணுறான். அங்கே வந்த நியூரியா கிட்ட அவன் ஒரு போய் சொல்கிறான். பச்சையா, என்னன்னா நான் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிக்கெலாம் ட்ரபிள் ஷூட்டராக வேலை செய்கிறேன். அதாவது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை போய் நான் இல்லீகலாக சால்வ் பண்ணுவேன். அதனால தான் இவ்வளோ ஃபேக் பாஸ்போர்ட்டு, இந்த மாஸ்க் இதெல்லாம் இருக்குது. மற்றபடி நான் யாரையும் கொலை பண்ணுற வேலையோ எதுவும் பண்ணுறதில்லன்னு சொல்கிறான். நியூரியா அவங்ககிட்ட கத்துறா, நீ நம்ம குழந்தை நான் இது எதையுமே பார்க்காம நம்ம லைஃப்பில் ரிஸ்கில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு இல்லீகலான வேலை செய்கிறல்ல, இனிமேல் என் கூட இருக்காது அப்படி இப்படின்றா. சார்ல்ஸ் அவனை கன்வின்ஸ் பண்ணுறான். இந்த ஒரே ஒரு வேலை தான், இது ஒரு பெரிய வேலை, இதை முடிச்சு நாங்கள் நிறைய காசு கிடைக்கும், அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் இந்த ஊரை விட்டே போயிடலாம், ப்ளீஸ் என்னை நம்புன்னு சொல்லிட்டு அவளை கன்வின்ஸ் பண்ணி அங்கே தங்க வைக்கிறான். அலெக்சாண்டர் டக்கனை பற்றி விசாரின்னு சொல்லி டேமியன் கிட்ட சொல்லிட்டு ஆலிசன் ஃபோன் எங்கே இருக்குன்னு ட்ராக் பண்ணி பார்க்குறா. அது இந்த ஹோட்டல் ரூம்லேயே தான் இருக்குது. திடீர்னு அந்த ஃபோன்லேருந்து ஒரு மெசேஜ் வருது, என்ன ராத்திரி 11 மணிக்கு வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ரெகுலராக மீட் பண்ணுற இடத்துல. அது ஆலிசன் தான் நம்பி அங்கே போனால் அங்கே இருக்கிறது லாரி. அவளை ஆம்புஷ் பண்ணுறான். கத்தியால் அவள் கையை கிழிக்கிறான். அவள் அங்கேருந்து தப்பிச்சு க்ரௌடில் கலந்துட்டு கண்ட்ரோல் சென்டருக்கு ஃபோன் பண்ணி தனக்கு ப்ரொடக்ஷன் வேணும்னு கேட்குறா. வின்சென்ட் பெயின் அப்படின்ற ஒருத்தனை அவளுக்கு ப்ரொடக்ஷனுக்காக அனுப்புகிறாங்க. வின்சென்ட் பெயின் யாருன்னா, இது முன்னாடி பியங்கா கூட ட்ரைனிங்கில் இருந்தவன், இப்போ அவன் பேட்ரோலில் ஒர்க் பண்ணுறான். பியங்காவோட ப்ரொடக்ஷனுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே போய் லாரியை சேஸ் பண்ணுறாங்க. பட் லாரி அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறான். அப்போ பியங்கா ஆலிசனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் ஹோட்டல் ரூமுக்கு போனால் அங்கே ஆலிசனை கொலை பண்ணி போட்டிருக்கான் லாரி. இந்த சுச்சுவேஷன்லாம் பார்த்துட்டு பியங்காவோட ஆஃபீஸில் கால் பண்ணி அவளை கூப்பிட்றாங்க மீட்டிங்க்கு போனால் ஆலிசன் செத்துட்டா, இந்த லாரி தப்பிச்சுனா, இந்த கேஸில் லீடே இல்லை, இது எல்லாமே டெட் எண்டாக இருக்குது, இப்போ என்ன பண்ண போகிற, இந்த மிஷினை டிசால்வ் பண்ணுறத விட நமக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பியங்கா, எனக்கு பெயினை என் கூட அனுப்பி வைங்க, அவனும் நானும் ஒன்றா ட்ரைனிங் பண்ணவங்க, அவன் இருந்தால் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன், ஏன்னா எனக்கு இந்த மிஷினில் யார் நம்புறதுனே தெரில, அவனை என் கூட அனுப்புங்க, நான் மிஷினில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறான். அதுக்கு அவங்களோட ஹெட்டு, நான் அவனுக்கு அவனையும் கூட அசைன் பண்ணுறேன், பட் எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வரணும், உடனே அப்டேட் தரணும்னு சொல்லி அவனை பியங்கா கூட அசைன் பண்ணுறாங்க. லாரி நார்மனுக்கு கால் பண்ணி பியங்காவோட அட்ரஸ் வேணும் எனக்கு உடனடியான்னு கேட்குறான். நார்மன், சீக்கிரமே நான் அதை உனக்கு கண்டுபிடிச்சிட்டு உனக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். கட் பண்ணால் யூடிசியோட ப்ரைவேட் ஐலாண்டை காட்டுறாங்க. அந்த ப்ரைவேட் ஐலாண்ட் ஃபுல் செக்யூரிட்டியோட சுற்றி ட்ரோன்ஸ், ப்ரைவேட் கார்ட்ஸ் எல்லாரோடையும் இருக்காங்க. அப்போது யூடிசி கிட்ட அவனோட செக்யூரிட்டி சொல்கிறதுன்னா, நம்ம லான்ச்சுக்கு நேரில் போக வேணாம், இந்த லான்ச் ஆன்லைனில் கூட பண்ணலாம், நீங்கள் நேரில் போனீங்கன்னா உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குது, உங்கள் தலை மேலே $100 மில்லியன் பவுண்டி செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறான். அதுக்கு யூடிசி, இதுக்கெல்லாம் நம்ம பயந்து வீட்டிலே உட்காந்துட்டா நம்ம பயந்துட்டோம்னு நினைப்பாங்க, இந்த ப்ராடக்ட்டை என்ன ஆனாலும் லான்ச் பண்ணியே ஆகணும், எனக்கு செக்யூரிட்டி கொடுக்க தான் இவ்வளோ பேர் இருக்கீங்களே, நீங்கள் உங்கள் வேலையை ஒழுங்காக பார்த்தா எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் லான்ச் அட்டன் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ நம்ம ஹீரோ பாரிஸ்க்கு வந்துட்டான். அவனுக்கு தெரியும் எங்கே லான்ச் நடக்க போகுதுன்ட்டு. நம்ம ஏஜென்ட் அவனுக்கு லான்ச் நடக்க போகிற லொக்கேஷன் அனுப்பி வைக்கிறாங்க. அது ஒரு ஆல்னா லைக் ஒரு ஆடிட்டோரியம் மாதிரியான ஒரு இடம். அந்த இடத்துக்கு போய் அங்கே செக்யூரிட்டி எப்படி இருக்குன்றத நம்மளோட ஜாக்கிள் அசாசின் பண்ணுறான். அங்கே ஒரு மியூசிக் ஷோ போயிட்டுருக்கு. அங்கே மெட்டல் டிடெக்டர்ஸ் எப்படி இருக்குது, செக்யூரிட்டி எந்த லெவலுக்கு இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அங்கே போய் மேலேருந்து எந்த இடத்துலேருந்து அசாசின் பண்ணலாம் செக் பண்ண சொல்ல ஸ்டேஜ் மூவ் ஆகி அவனோட ஃபோன் கீழே விழுந்தது. அவன் ஃபோனும் மிஸ் ஆகிடுச்சு. அவன் மேலேயே மாட்டிக்கிறான். அப்புறம் அங்கேருந்து கீழே இறங்கி வந்து அந்த சுச்சுவேஷனை ப்ரில்லியண்ட்டாக யூஸ் பண்ணி அங்கே இருக்க செக்யூரிட்டி ஒருத்தங்கிட்ட பேசி என்னோடய ஃபோன் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவனை கால் பண்ண வச்சு அது மூலயமா அவன் நம்பரையும் வாங்கிக்கிறான். அவன் நம்பரை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான் நம்மளோட ஹீரோ ஜாக்கிள்.
இங்கே அட்ரஸ் வாங்கின லாரி சும்மா இல்லாமல் நேராக பியங்கா வீட்டுக்கு போய் அவளோட பொண்ணு கழுத்தில் கத்தியை வச்சு பியங்காவை மிரட்டுறான். உன்னால தான் என் பொண்டாட்டி செத்து போனா, அவங்க அண்ணன் உன்னால தான் எங்கள் அண்ணனும் மாட்டினா, உன் பொண்ணை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறா. பியங்கா கன் எடுத்து நேராக அவன் முட்டிலே சுட்டு அவன் பொண்ணை காப்பாற்றுறா. பட் அவன் பொண்ணு கழுத்தில் ஒரு ஸ்க்ராட்ச். அந்த பக்கம் நம்ம ஏஜென்ட்டுக்கு சம்மத்திட்டு கார்பரேட் லீடர்ஸ் கிட்டே இருந்து இந்த வேலையை அவன் எதுக்கு ஜெர்மனிலே இருக்கான், எதுக்கு எலியாஸ் வெஸ்ட்டை கொலை பண்ணான்னு பல கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிய வருது, எலியாஸ் வெஸ்ட் தான் அவனை ஹயர் பண்ணது, அவன் காசு தரல, அதனால தான் அவன் போய் அங்கே அவனை கொலை பண்ணான்றது. இது என்னதான் ஒரு முட்டாள்தனமான விஷயமா இருந்தாலும் இந்த விஷயம் அவன் எவ்வளோ தைரியமான ஆள், அவனோட கேரக்டர் காட்டுது. ஸோ அவனை எனக்கு பிடிச்சிருக்கேன், அவனை இந்த மிஷனில் கண்டினியூ பண்ணிட்டோம். ஆனால் நீ அவன் கூட நேரில் போய் பாரிஸில் தங்கியிருந்து இந்த மிஷன் முடிகிற வரைக்கும் அவன் கூடயே இரு அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ அந்த கான்செப்ட்லேருந்து ரூமுக்கு வந்து கதவை திறந்து பார்த்தா அந்த ஏஜென்ட் ரூமில் நிற்கிறான். நான் இனிமேல் உன் கூட தான் இருக்க போகிறேன்னு சொல்கிறான். அந்த பக்கம் பியங்கா லாரியை அரெஸ்ட் பண்ணி நார்மன் எங்கே இருக்கான்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுறான். பியங்கா நார்மனை பிடிப்பாளா, ஹீரோ யூடிசியை கொலை பண்ணுவானா? நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். நன்றி.